Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் இரண்டாவது நாளாக போர் சூழல் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். ஒத்திகை குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. சென்னையில் இரண்டாவது நாளாக போர் சூழல் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. சென்னை மணலி அடுத்திருக்கக்கூடிய சிபிசிஎல் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் போர்க்கால ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கமாண்டோ படையினர், அதே போன்று மீட்பு படையைச் சேர்ந்தவர்கள், தீயணைப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் அபாய ஒலி சத்தத்தை எழுப்பிவிட்டு அவர்கள் செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். வீரர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஆபத்தான ஒரு நிறுவனங்களாக இருக்கிற போது அந்த நிறுவனங்களிலிருந்து போர்க்கால சூழலிலே எப்படி தற்காத்துக் கொள்வது, எப்படி பதற்றம் அடையாமல் இருப்பது என்பது குறித்த இந்த ஒத்திகை இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் சென்னை துறைமுகத்திலும், அதே போன்று சென்னையை அடுத்திருக்கக்கூடிய கல்பாக்கம் மணன்மில் நிலையத்திலும் நடைபெற்றது. நமது தமிழகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலும் நேற்றைய தினம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் நேற்றைய தினம் இந்த போர்க்கால சூழல் ஒத்திகை நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று மாநில அளவிலே இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை, காவல்துறை, அதே போன்று பேரிடர் மீட்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்புத்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை எல்லாம் ஒருங்கிணைந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த போர்க்கால சூழல் ஒத்திகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒத்திகை நடைபெற்று வரக்கூடிய தமிழகத்திலே தற்போது அந்த மணலி எண்ணூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த சூழல் ஒத்திகையில் எப்படியெல்லாம் மீட்பு நடவடிக்கைகளை தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள், எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டால் எப்படியெல்லாம் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்துகிறார்கள் என்பது குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த எண்ணூர் துறைமுகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி, குறிப்பாக எண்ணூர் துறைமுகம் அருகேவும் இந்த பயிற்சி ஒத்திகையானது நடைபெறுகிறது. அந்த துறைமுகத்தின் வாயிலாக தாக்குதல் இருக்கிற போது அந்த பகுதியிலே எப்படி தங்களை காத்துக்கொள்வது என்ற நிலையிலே இருந்தது. நாடு முழுவதும் நேற்றைக்கு டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் உட்பட சென்னையிலே அதே போன்று 2 இடங்கள், அதே போன்று தமிழகத்தில் சென்னையை பொறுத்தளவுக்கு துறைமுகம், கல்பாக்கம், இன்றைய தினம் தற்போது மணலி எண்ணூர் பகுதியில் நடைபெறுகிறது. அதே போன்று பாண்டிச்சேரியில் நடைபெற்றது. பாகிஸ்தானுடைய இந்த தீவிரவாதிகள் மூலமாக ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காம் பகுதியிலே 22 அந்த அப்பாவி மக்களை, இந்திய மக்களை இந்த பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற இந்த தீவிரவாதிகள் சுட்டு அழித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தாக்குதலை அடுத்துத்தான் இந்தியா, அதாவது நேற்று அதிகாலையிலே பாகிஸ்தானுக்கு உள்ளே நுழைந்து எப்படி ஒரு வீரதீரமாக தங்களுடைய அந்த வரைபடத்தை வைத்து நுணுக்கமாக அடித்து தாக்குதல் நடத்தி 9 தீவிரவாத முகாம்களை அழித்ததோடு மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த போர்க்கால சூழல் ஒத்திகையை பொறுத்தளவிற்கு எப்போதுமே ஒரு அலாரத்தை ஒழித்துவிட்டு அதன் பிறகு பல்வேறு பகுதிகளில் இந்த சூழல் ஒத்திகை நடைபெறும் என்று நாடு முழுவதும் நேற்றைய தினம் சுமார் 259 இடங்களிலே இந்த சூழல் ஒத்திகை பஞ்சாப் எல்லை உட்பட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டெல்லி, மும்பை, குஜராத், சூரத், அதே போன்று மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப் என அனைத்து பகுதிகளிலுமே இந்த போர்க்கால சூழல் ஒத்திகை நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று யூனியன் பிரதேசங்களுடைய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு இடங்களிலேயும் இந்த ஒரு ஒத்திகை நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒத்திகை என்பது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நோக்கம் அல்ல. பதற்றம் ஏற்படுகிற போது எப்படி தக்க வைத்துக் கொள்வது, பதற்றம் அடையாமல் இருப்பது என்பதற்கான ஒரு ஒத்திகையாக இதனை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் எண்ணூர் துறைமுகத்திலும் அதே போன்று மணலி அருகே இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் இந்த போர்க்கால சூழல் ஒத்திகை பயிற்சி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.